முதலில் தோன்றிய சிவபெருமான் கோவில் திரு உத்தரகோச மங்கை. திரு அப்படின்னு சொன்னோம்னா சிறப்பு இல்ல அழகு என்று பொருள். உத்தரம் அப்படின்னா ரகசியம், கோசம் அப்படின்னா சொல்லுதல், மங்கைனா அம்பாள். அம்பாளுக்கு பிரணவ மந்திரத்தை இறைவனே சொல்லிய இடம் தான் இந்த இடம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ராவனுக்கும் மண்டோதரிக்கும் திருமண பாக்கியம் கிடைச்சதோ இந்த இடம் தான். அதே மாதிரி மண்டோதரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதோ இந்த இடம் தான். பித்ரு தோஷமா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு தோஷமா இருக்கட்டும், அது எல்லாமே போகக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தோம்னா அது திரு உத்தரகோச மங்கை. இந்த திரு உத்தரகோச மங்கைக்கு வர்றது அப்படிங்கறது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. மரகத நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவருடைய சந்தன காப்பை நீக்கி அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதை பாக்குறதுக்காக ஆருத்ரா அன்னைக்கு எத்தனையோ பேர் வருவாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மரகத நடராஜரை இந்த கும்பாபிஷேகத்துக்காக 4 நாட்கள் தொடர்ந்து அவரை பார்க்கக்கூடிய ஒரு கொடுப்பினை இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே கிடைச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் திரு உத்தரகோச மங்கைக்கு போகணும்னு ஆசை இருக்கா அப்படின்னா சுவாமியே உங்களை கூப்பிடுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். நிறைய பேருக்கு கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். கவலையப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா சுவாமி நீங்க கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரத்தை கொடுக்க காத்துட்டு இருக்காரோ அதே மாதிரி உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா சுவாமியை வந்து தரிசனம் செய்யுங்க.